வச்சுக்கோ. சரியா? நல்லா வச்சுக்கோ. காலை காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தை போல் ஒரு அம்மாதி ராஜா. காலை காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தை போல் ஒரு அம்மாதி ராஜா. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கெட்ட பார்த்தா போதும் அம்மானி வாணி. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கெட்ட பார்த்தா போதும் அம்மாமி வாணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. பால் இருக்கும் பழம் இருக்கும் பள்ளி அறையிலே, சபாஷ். அந்த பாப்பாவுக்கும் ராஜாவுக்கும் சாந்தி முகூர்த்தம். சச்சோ. சாந்தி என்றால் என்னவென்று ராணி கேட்டாளாம். ராணி தானும் அந்த கேள்வியையே ராஜாவை கேட்டாளாம். ஏனம்மா அது ஏனம்மா, அது ஏனம்மா. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே. கவிதையிலும் கலைகளிலும் பழக்கம் இல்லையே, அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே. ஏனம்மா அது ஏனம்மா, ஏனம்மா அது ஏனம்மா. பாலைக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தை போல் ஒரு அம்மாதி ராஜா. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவர் சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாமி வாணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது பிரதிஷாதாம்மா. பூக்களிலே வண்டுறங்கும் பொய்கை கண்டாராம், தேவி பூஜையிலே ஈஸ்வரனின் பள்ளி கண்டாராம். மரக்கியல் அணிரண்டு ஆடின் கண்டாராம், ராஜா மனதுக்குள்ளே புதியதொரு அனுபவம் கொண்டாராம். ஏனம்மா அது ஏனம்மா, ஏனம்மா அது ஏனம்மா. பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தார், அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார். யாரம்மா அது நானம்மா, யாரம்மா அது நானம்மா. பாலைக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தை போல் ஒரு அம்மாதி ராஜா. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாமி வாணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. என்ன வயசு?
6 வயசு. பிரதீக்ஷா செம்ம. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். பிரதீக்ஷா நம்ம சங்கீதமே சந்நிதியில முதல் முறையாக வந்து ஒரு பழைய பாட்டு அதை எடுத்து பாடுறதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சூப்பரா அருமையா பண்ணீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.